தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் விழாவில் உறுதிமொழி ஏற்க இருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள். அந்த உறுதிமொழி தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், என்னென்ன உறுதிமொழியை இன்றைய தினம் ஏற்க இருக்காங்க நிர்வாகி? தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான நடிகராக கருதக்கூடியவர் நடிகர் விஜய். அவர் தன்னுடைய கட்சியை அறிவித்து இன்று முதல் முறையாக தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில அதற்கு முன்னதாக உறுதிமொழி ஏற்பார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறுதிமொழிக்கான அந்த வாசகங்கள் தற்போது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர்நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவோம் சொல்லிட்டு விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் அதே போல அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கும் இதுல வணக்கம் செலுத்தும் வகையில் தற்போது அந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்த அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் உள்ளிட்ட பல விஷயங்களை கோடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் என்று இந்த உறுதிமொழியை நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய பனையூர் கட்சி அலுவலகத்தில் உறுதிமொழியாக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஏற்க இருக்கிறார். குறிப்பாக அவர் இன்று வெளியிடக்கூடிய அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் 3க்கும் மேற்பட்ட சிஜி அமைப்புகள் கொண்ட ஒரு திரையிடல் வெளியிடப்பட இருக்கிறது. அதுல பல்வேறு கட்சியினுடைய தத்துவங்களும் குறிப்பாக கொள்கைகளும் இடம்பெறும் எதிர்பார்க்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய அனைவரும் மாவட்டத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அதே போல அணி பிரிவு தலைவர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்டோர் பனையூர் கட்சி அலுவலகத்தில் வந்திருக்கிறாங்க. கட்சி கொடி ஏற்றிய பிறகு இங்க இருக்கக்கூடிய மேடையில நடிகர் விஜய் பேச போகிறார். அந்த காட்சிகள் ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் நேரடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த மேடை பேச்சுக்கு பிறகு அரசியல் கருத்துக்கள் எதுவும் பேச போகிறாரா அப்படிங்கிறது குறித்து எல்லோரும் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அதே போல மாநாடு குறித்தான அறிவிப்பு, அதாவது அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேல 22 அல்லது 26 இது போன்ற தேதிகளில் விக்கிரவாண்டியில மாநாடு நடைபெறுவதாக தகவல்கள் இருக்கிறது. அதை தற்போது இன்று மேடையில் சொல்வாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கட்சி நிர்வாகிகள் காத்திருக்கிறாங்க. அதே போல மண்டபத்தை தாண்டி வெளியிலும் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் காத்திருக்கிறாங்க. கண்டிப்பா வேல்முருகன், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது முக்கிய கருப்பொருளா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உறுதிமொழி தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி வேல்முருகன்.